மாஸ்டர் தாமஸ் கூறிய கருத்துக்கள் அனைத்தும் உலக நிலையில் நடந்து கொண்டு வருகிறது என்று கூறுகிறார்கள். இதற்கு விளக்கம் அப்படின்னு கேட்டார். மாஸ்டர் தாமஸ்ங்கிறது 400 ஆண்டுகளுக்கு முன்னாடி பிரான்ஸ்ல உருவானவர். அந்த மாஸ்டர் தாமஸ் என்பதற்கும் இப்ப சாதாரணமா நம்ம இன்னைக்கு நம்ம இது பிறந்தாருன்னு சொல்றோம் இல்லைங்க, இது நாம அப்படி சொன்னோம்னா அது தப்பா போயிடும். இது எனக்கு பேசுறேன்னா சொல்லாதபடி இன்னைக்கு அபிராமி பட்டர் வந்தாரு, இன்னைக்கு ஈஸ்வர பட்டரா இருக்கிறார். இதே போல பல உலக நிலைகளுக்கு சென்றுள்ளார். அவர் பல உடல்களை மாற்றி இருக்கிறார், பல உடல்களையும் புகுந்துள்ளார். அதன் இயக்க வரப்போகும்போது உலகம் எப்படி இருக்குன்னு அந்தந்த கால பருவத்திற்கு சில நிலைகளை இப்படி கற்றுணர்ந்தவர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறார். அதுல இன்றைய நடக்கிற நிலைகளையும் இதை எடுத்து இணைத்து நடந்தவர்களை வச்சுதான் இணைத்து பார்த்து இப்படி நடந்திருக்கிறது என்று இன்றைக்கு விஞ்ஞான அறிவால் கூறுகின்றார். அது உண்மைதான். அந்த மாஸ்டர் தாமஸ் சொன்னதெல்லாம் இன்னைக்கு நடந்துட்டு தான் வருது. இப்ப அதேதான் உலகத்தின் நிலைகள். நாம் அதை மாற்றி அமைக்க வேண்டும் என்றால் நாம் எப்படி செய்வது? சில முறைகளை அது வகுத்து கொடுத்தோம்னா நாம் அதிலிருந்து மீளணும். இந்த உலகம் விஷத்தன்மை அடையப்படும் போது, ஆக நஞ்சு கிடந்த உணர்வுகள் சுருக்க போகும்போது மனிதன் அல்லாத உருவரும் தன்மை அடைகின்றோம். சொல்றது உங்களுக்கு அர்த்தமாகும். இந்த உலகம் அழியுதுன்னா இன்னைக்கு மனிதனா இருக்கிறோம். இந்த உலக விஷத்தன்மையை நுகர்ந்த பின் இந்த உணர்வு அணுக்கள் மாறிய பின் மடிகின்றோம். மடிந்த பின் மனிதன் அல்லாத உருக்களை பெரும்பகுதியான மாற்றங்கள் வருது. ஆக மனிதனாக இருக்க வேண்டும் என்றால் இன்னைக்கு இந்த காற்று மண்டலத்தில் உள்ள அந்த மகிழ்ச்சியின் அருசக்தியை நுகரச் செய்வதுதான். அதை நுகர்ந்து இந்த உணர்வு வந்து விஷத்தன்மையிலிருந்து மாற்றணும். நான் கடவுளின் அவதாரம் வராக அவதாரம். அதாவது சாக்கடைக்குள்ள இருக்கக்கூடிய நாட்டத்தை அதை பிளந்து விட்டு அந்த உணர்வின் தன்மை தனக்குள் சேர்த்து அதை எப்படி அது மனிதனாக பரசுராமாக விளைந்ததோ இதை போலதான் இன்று நாம் மனிதன் இப்ப எல்லா விஞ்ஞான அறிவு செய்யறோம். குரங்குல இருந்தா மனிதன் பிறந்தான் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இதை பண்டியில இருந்தா மனிதன் பிறந்தான். இந்த தீமைகளை அகற்றும் உணர்வுகள் தனக்குள் வளர்க்கப்படும் போதுதான் அதை சமப்படுத்த உணர்வு விளைந்த பின் இந்த உணர்வுக்கு ஒப்பந்த உடல் அமைகின்றது. அதனால இது இன்றைக்கு எடுத்துக்கொண்டாலும் அதனுடைய சக்தியை நமக்கு எடுப்பது போன்று இப்ப நாமும் இது எல்லாம் கடந்து நுகர்ந்து சென்றவர்கள் அந்த உணர்வுகள் அதை எடுத்து நுகர்ந்து நம் உடல்களை சேர்க்கணும். இப்ப அதை நுகர்ந்து நீங்க பெறுவதற்கு தான் செய்யணும். பல கோடி சரீரங்களில் தீமையிலிருந்து வென்றிடும் உணர்வுகள் அது கூர்மையாக பார்த்து அந்த வலிமையிலிருந்து தப்பிக்கும் உணர்வுகள் எடுத்துதான் பல கோடி சரீரங்களில் வலிமை பெற்றது நாம் வராக. ஆக தீமையிலிருந்து விடுபடும் நிலைகள் வலிமை பெறும் போதுதான் அந்த உணர்வு கொண்டு நாட்டத்தை பிளந்து அந்த உணர்வை நுகர்ந்து உணர்வின் தன்மை தான் உடலாக்கும் போது தீமையோட பிளந்திடும் உணர்வு விளைந்து ஆக தீமை அகற்றும் உணர்வான உடலை மனிதனை உருவாக்கி நாம் உணவாக உட்கொள்ளும் உணவுக்குள் மறைந்த நஞ்சினை மலமாக மாற்றிவிட்டு தீமையை அகற்றும் எண்ணங்கள் உருவாகின்றது. நம்ம அன்னைக்கு சொல்ல போகும்போது யாரும் நம்பல. இன்னைக்கு விஞ்ஞானி என்ன செய்யறான், தண்டி உடல்ல இருந்து உறுப்புகளை எடுத்து கிட்னிக்கு மாத்தலாம், சில உறுப்புகளை மாத்தலாம் அப்படின்னு சொல்ல போகும்போதுதான் அன்னைக்கு சாமி சொன்னாரு. இது ஏற்கனவே கடவுளின் அவதாரத்தில் வராக அவதாரம் முக்கியமா போட்டிருக்கிறாங்க. மனிதனா பிறக்கிறது மூலமா கொடுத்துருங்க. அவன் எழுதியிருக்கான், நான் சொல்லல. அது சொன்னதை வச்சுதான் நான் சொல்றேன். இதை சொன்னோம்னா கடவுள் எங்க இருக்காங்க, தனியா எங்க இருக்கிறாங்க, நம்ம உயிர் தான் கடவுளுங்கிற நம்ம எத்தனை உணர்வு எடுத்து ரூபங்களை மாற்றி வந்ததுன்னு தெளிவாக்கி இருக்கிறோம். அப்போ நம்ம தெரிஞ்சுக்கிட எப்படி கடவுள் எங்க இருக்கிறாங்க என்ன செய்யறது. இப்ப உயிரை கடவுளுக்கு நாம் என்றோம் இது உருவாக்குது. அதன் நிலையில நமக்குள் எண்ணக்கூடிய உணர்வு வருது. பிரம்மாவை சிறப்பித்தார். மனிதன் எண்ணத்தால் எதை எடுக்கிறோமோ உருவாக்க முடியும். ஆக பரிணாம வளர்ச்சி தன்னை காட்டும் வலிமை கொண்ட உணர்வு வந்து தப்பிக்க வேண்டும் என்று எண்ணது அது உருவாக்குது. அதிலிருந்து தப்பிக்கும் உடலாக மாற்றுகின்றது. இப்படித்தான் நம்ம வந்தோம். ஆகையினால இந்த உணர்வின் வலிமை கொண்டு நாம இப்ப அந்த மகிழ்ச்சியின் அந்த சக்திகள் உங்களுக்கு பதிவு சேரும். இப்ப ஒவ்வொரு நிமிஷம் நீங்க என்ன செய்யணும், கஷ்டம்னு வருது. இப்ப அந்த மகிழ்ச்சியின் அந்த சக்தி பெறணும், இதுல இருந்து மீளணும் அப்படின்னு நினைச்சு இந்த வேதனையிலிருந்து நீங்க மீள்றீங்க, அதை அடக்குது. இப்படி நீங்க சர்வீஸுக்கு வந்தால் ஒழிய நாளைக்கு விஷக்குண்டுகள் இன்னைக்கு அணு கதிரியக்கங்களை பூமியில பதிவு வச்சிருக்கிறோம். இன்னைக்கு இதே மாதிரி பூச்சிக்கொல்லி மருந்துகளை தயார் பண்ணி இந்த உலகில் உள்ள மற்ற பூச்சிகளை கொண்டுட்டு பயிரினங்களை வளர்க்கலாம்னு சேமித்து வச்சிருக்கான். அதவே மனுஷனை கொல்லக்கூடிய அளவுக்கு ஒவ்வொருத்தையும் சேமித்து வச்சிருக்கான். தனக்கு ஆபத்து வருதுன்னா வெடிச்சு விட்டுறான். இது பூனம் பழக போகும்போது என்ன ஆகுது, இந்த நஞ்சுத்தன்மை உலகவே அடிக்குது. ஆக இந்த நஞ்சுத்தன்மையில் நாம வெல்லக்கூடிய சக்தி ஞானத்தினாலே நாம கொஞ்சம் கொஞ்சமா வளர்த்தோம்னா இதை பிளந்து நம்மை காப்பாற்றிக் கொள்ளலாம்.
மனித உருவை கொஞ்ச நேரமா தங்கி இருக்கலாம். இந்த உணர்வின் தன்மை கொண்டு வரப்போகும்போது இதே போல நம்ம வீட்டுல குழந்தைய வளருதுன்னா அதுக்கு ஞானத்தை ஒண்ணு அந்த மூச்சு நம்மளுக்கு உதவும். நாம் நினைக்கிறோம் குழந்தைன்னு, அது தன் உணர்வு வளர போகும்போது இதனால காப்பாற்ற முடியும். இப்படி கூட்டமைப்பு இல்லைன்னா நாளைக்கு உலகம் அழியுதுன்னா உலகம் அழிகிறது இருக்கும். மனித உலகம் தான் இந்த நிலை சேதரிப்பு உலகத்தை நாம் அறிவே இழக்கும். சொல்றது உலகம் இப்படியேதான் இருக்கும், இது ஒண்ணும் அழிகிறது இல்லை. மனித உலகம் இந்த உலகம் இருக்கு பாருங்க, இந்த அறிவை இழக்கும். எது எந்த அறிய தெரியாது. ஆடு மாடுக்கு உலகம் எப்படின்னு தெரிய போதா, தன் எதிரி கண்டு தப்பிச்சு வளர்த்த இந்த உணர்வு தான் நமக்குள்ள. அதான் நம்ம இந்த எண்ணங்களை அழிந்து விட்டா நீங்க எதை பார்க்க போறீங்க? தான் நாசத்தாம என்ன செய்யணும், இந்த 2000 ஒரு விஷத்தன்மை அடையும். பின் இதனுடைய நிலைகள் ஒடுங்கும். பின் ஒடுங்கப்படும் 2010க்கு மேலதான் மனித உருவுக்கு உண்டான நல்ல சிந்தனை செயல்படும் வரும். அதுக்கு மேலதான் அந்த வளர்ச்சி வரும். 2010க்கு மேல இப்ப நம்ம என்ன செய்யணும், அழிகிற தருவத்தில் தான் இருக்கிறோம். இன்னைக்கு என்ன செய்யணும், இன்னைக்கு கடவுள் நமக்கு அவதாரம் கொடுக்குறாங்கிறாங்க. இன்னைக்கு காப்பூர்ல என்ன நடக்குது, பழமை வாழ்த்தை கொண்டாடுறான், பெண்களை சவுக்கியில் அடிக்கிறான், இருக்கிறவனும் கொள்றான், கேட்காதவனும் கொள்றான். இதே மாதிரிதான் அவன் இவனை கொள்றான். இதே மாதிரி முஸ்லீம் நாடுகளில் போன இது நடக்கும். அதே மாதிரி இன்னைக்கு கிறிஸ்து மதத்தை வந்து கொண்டாடுறான், இயேசு காப்பாத்துறாங்கிறான், அவனை நீ வணங்கு காப்பாறான், அவன் தான் அதை வச்சு வணங்குறான். எல்லாத்தையும் அணுக்குள்ள போட்டு கொள்றான். இருக்கிற ரேசர் கதையை கேட்டு கொள்றான். அவனை கேட்க மாட்டாங்க, அவன் எப்படி கேட்பான்? இதைத்தான் அவன் செய்யறான். அந்த உணர்விலிருந்து நம்ம மீளணும்னா என்ன செய்யணும்? ஆகவே மதங்களை உருவாக்கப்பட்டவன் இவனை எடுத்துக்கொண்டிருந்த உலகம் அழியும் தருணம் வருது. தான் சொன்னது. ஆகவே உலகை அழித்திருந்தாலும் இன்னைக்கு அமெரிக்காவே எல்லாம் சேர்ந்து கவ போகுது. ரஷ்யா ஏற்கனவே இந்த ரஷ்யா வேண்டுடும் அப்படின்னு சொன்னேன். ரஷ்யாவுடைய இது நிலைகள் வேண்டுடும், வீழ்ந்துட்டா இவன் கொண்டாடுவான். இன்னைக்கு ரஷ்யாவில கண்டுபிடிச்ச விஷயத்தன்மை பூராமே இந்த முஸ்லீம் நாடுகள்ல கவரும். அது வந்து சூட்சமான விஷயத்தன்மை பூரா இன்னைக்கு முஸ்லீம் நாடுகள் இருக்கு. தான் இறக்க போறோம் இதை விட்டுருவான். ஆண்டவன் நான் நேரா போறேன் தான் அவனுக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. ஆக உலகத்தில் நான் ஆண்டவன் நான் வந்து தர்மத்தை கடைபிடித்தா நான் இறந்தாலும் ஓன்ட்டு நான் வந்து இதெல்லாம் சாகட்டும். அது வந்து இதெல்லாம் பூரா பேய்கள் பிசாசுகள். அதுக்காக இன்னைக்கு மக்கள் என்ன செய்யறாங்க, இந்த பேய்களை கல்லை கொண்டு எரிகிறது. கடைசியில் இதெல்லாம் போனோம்னா பேயை வரட்டாங்க, கொண்டு முந்தி அடிச்சுட்டு தரேன்னு சொல்லி அதில் சாகுறவங்க நிறைய பேர். இப்படி ஒரு தத்துவத்தை ஒழித்து மடிந்தாலும் பரவாயில்ல பேய ஓட்டணும். இப்படி ஒரு தத்துவத்தை வச்சு இதை ஆண்டவனுக்கு விரோதமா போனால் அவனை நீ கொள்வதனால் நீ ஆண்டவனுக்கு நல்ல நிறைய கொடுக்கிறான். ஆண்டவனுடைய தத்துவத்தை எவன் அடிக்கின்றானோ அவனை நீ அந்தி அவன் உன்னை அரவணைக்கின்றான். இந்த தத்துவனால்தான் இன்னைக்கு இப்படி வருது. நீங்க எழுதிட்டீர்கள் என்ன செய்யறாங்க, நீ நாட்டை காக்க வேண்டும் என்றால் நீ எவர் என்றும் பார்க்காதே, அவனை நீ தற்கொலை செய்ய ஒன்று அவனை கொள், இல்லை அவனை நீ அழிந்து விடும். இந்த தத்துவத்தை அவங்க வச்சிருக்கிறான். இதே மாதிரி இன்னைக்கு தீவிரவாதிகள் நிறைய பெருகி வர்றாங்க. அப்ப பெருகி வரப்போது நீங்க என்ன செய்வீங்க? மனிதன் மிருகமா மாறினாங்க. அப்புறம் உலகம் முழுவதும் தீவிரவாதி இன்னைக்கு வருது. இங்க குண்டு வச்சா அங்க குண்டு வச்சா, அங்கே கேட்டாங்க தமிழ்நாட்டில் ஹோட்டல்ல குண்டு வச்சாங்கன்னா, வீட்டுல குண்டு வைக்கிறாங்க, கார்ல குண்டு வைக்கிறாங்க. நீங்க எந்த நம்பிக்கையோட போறீங்க? நீங்க எதை வச்சு நம்பிக்கையை இயக்க முடியும்? ஆகவே நம்முடைய எந்த நிமிடம் இந்த உடலை விட்டு பிரிந்தாலும் நாம அங்கே அடைய நம்முடைய எல்லைகள் அது. ஆனால் இங்கே வரக்கூடாது. அந்த உணவின் தன்மை நாம் வலுக்கொள்ளப்படும் போதுதான் இன்னொரு மனிதன் ஈர்ப்புக்குள் சென்றக்கூடாது. இதை சென்றும் என்றால் மீண்டும் பிறவியுடன் இங்கே வர்றோம். அதுக்குதான் இப்ப சொல்றோம். அதனால்தான் மாஸ்டர் டாம் சொன்ன உணர்வுகள் இந்த விஷத்தன்மைகள் அழியும். இந்த இதுதான் தெற்கில போட்டிருப்பாங்க. எங்க எந்த விஷயம் முன்னாடி தோன்றினானோ அதை உணர்வுதான் இந்த கருவில சிசுகளுக்கு இப்போ நாம பாட்டுக்க யாரையும் பற்றி மதிக்கிறது இல்லை. இவங்க நம்ம போற்றணுங்கிறதுக்கான செய்யல, குரு கட்டளை செய்யறோம். அந்த கருவில குழந்தைகளுக்கு இந்த மாதிரி வரணும் உபதேசம் கொடுக்குறோம். அந்த கருவில விளையப்படும் போதே இந்த தியானத்துக்கு வர்றாங்க. அவங்க உற்று கவனிச்சாங்க இந்த கருவில விளையுது. இப்ப திட்டவங்கள சண்டை போறவங்கள வேதனை கூர்மையா பாக்குறாங்க. இந்த உணர்வு தன்னை கருவில விளையுது. அவன் அந்த வழியிலே பிறக்கிறான். இதனால்தான் யாருக்கு சொன்னாலும் இவங்க கேட்டு கைப்பிடிக்காமனாலும் கூட அந்த கருவில இருக்கக்கூடிய குழந்தைக்கு இந்த வித்து விளையுது. அவன் ஞானத்தை பாருங்க. இந்த நம்ம ஆசீர்வாதத்துல வந்த இந்த கர்ப்பமா இருந்து உபதேசம் கேட்டவெல்லாம் பாருங்க, அந்த குழந்தை ஞானமா இருக்கும். ஒவ்வொரு நாளையும் இன்னைக்கு அந்த குழந்தை எடுத்து உபதி கொடுத்தோன்னா தலைவலி போகுங்க. அந்த குழந்தைய எடுத்து என்னத்தாலும் ஒண்ணு வேண்டாம், இப்படி கொண்டு நெத்தியில போட்டா போறோம், தலைவலி போகும், காய்ச்சல் போகும். அதே குழந்தைங்க கேன்சர் என்ற நிலையில் நான் உபதேசம் கொடுக்கும் போது அந்த கேன்சர் போகணும் மனசுல நினைச்சுன்னா போயிடும். நீங்க பார்க்கலாம்.
பெரியவங்களுக்கு கொடுத்தாத மன இந்த சாமியார் அப்படி சொல்லாரு, அந்த சாமியார் இப்படி சொல்லாரு, எல்லாம் மிஸ்டர் பண்ணிக்கிறாங்களா. அப்ப நாம என்ன பண்றோம்? இந்த கடல்ல கொண்டு போய் பெருங்காய மாதிரி ஆயிப்போம். அதனால நம்ம குருநாதர் காட்சிய நிறைய கருவை விளைய குழந்தைக்கு வரணும். இதான் பள்ளிக்கும் நம்ம என்ன செய்யணும், அந்த உபதேசம் கொடுத்து அந்த ஞானத்தை அங்க வளரும் குறைந்து நம்ம இணைச்சி விட்டோம்னா அது வளரும். அதனால பள்ளிகள்ல நாம இதை கொஞ்சம் இது கொண்டு போகணுங்கிறதுக்காக வேண்டி அது ஏற்பாடு செய்யணும். அதுக்குண்டான புத்தகங்களை வெளியிட்டு கூடுமானவர்களும் கொஞ்சம் தர்மமாவது கொண்டு கொடுத்தோம் அந்த பள்ளிகளுக்கு. அதுக்குண்டான ஏற்பாடுகளை செய்யலாம்னு சொல்லிட்டு, ஏன்னா நம்முடைய எண்ணம் நீங்க உயரணும், எனக்கு வளரும். நீங்கள் அதே மாதிரி எண்ணம் அந்த உங்க கூட விளையும். அந்த அறிஞானம் பெற வேணும், நீங்க அந்த வழிக்கு போறேன். வேற சொத்து நம்மளுக்கு அதுதான். இந்த உடல் நீங்க கோடி பணம் வச்சிருந்தாலும் நம்ம கூட வருவதில்லை. இந்த உடலை எவ்வளவு அழகா வச்சிருந்தா நம்ம கூட வரும். அழகுப்படுத்த அந்த உணர்வு இந்த ஒளி. ஆகவே நமக்குள் வரும் இருளை மாய்க்க வேண்டும். ஆக மனிதன் இந்த உடலுக்கு என்ற இச்சையை மறக்க வேண்டும். அருள் ஞானி உணரை நமக்குள் பெருக்க வேண்டும் என்று இச்சைப்படும். இச்சா சக்தி, கிரியா சக்தி, ஞான சக்தி. அருள் ஞானத்தை நமக்குள் இச்சைப்பட்டு நாம் உடலுக்குள் வைத்தால் இந்த வாழ்க்கையை இந்த உடலின் பிடிப்புக்கு வரும் தீமைகள் கரையும். அந்த அருஞானி உலகம் நமக்குள் கிரியாகும். இந்த வாழ்க்கையை அந்த தெளிவான நிறைகள் அடக்கி செல்லும். இச்சா சக்தி, கிரியா சக்தி. நாம் இச்சைப்பட வேண்டியது அருள் ஞானத்தை நமக்கு உடலுக்குள் செலுத்த வேண்டும். இது கிரியாக்க வேண்டும். இந்த உடலின் தன்னை ஞானமாக்க இந்த உடலின் எண்ணங்களை இயக்க வேண்டும். இது நாம் செயல்படுத்த வேண்டும். அதான் கேளுங்க. அருள் வழியில் நாம் அனைவரும் மகரிஷிகளின் அருள் ஒளி உணர்வை ஒவ்வொரு நொடிப்பொழுதும் சதாசிவமாக்க வேண்டும். மாற்று நிலைகள் ஏற்படும் பொழுது அதிலிருந்து குருவின் அருளால் மன பலத்துடன் அதிலிருந்து மீள வேண்டும் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். அதுக்கு கொஞ்சம் விளக்கம் கொடுத்தா நல்லா இருக்கும். இப்ப நாம என்ன செய்யறோம்? நாம் பதிவு, பண்பு, அன்பு கொண்டவர்களா இருக்கிறோம். ஒருத்தர் ரோட்ல என்ன செய்யறோம்? ஐயா பசிக்குதே அப்படின்னு சொல்றாங்க. அந்த வேதனையான உணர்வு நாம் நுகர்ந்துறோம். இறக்க உணர்வு கொண்டு அவருக்கு உதவி செய்யறோம். அப்ப அன்னைக்கு இந்த உணர்வுகள் அவரை எந்த வேதனையில அந்த சோக பொருள் வர்றாரோ இந்த உணர்வு சோக உணர்ச்சியை தூண்டும் அணுவாக விளைந்துடும். இது சிவமாகும். இன்னொரு பக்கம் கோபமாக ஒருத்தர் உரைக்க வேண்டும் என்று எண்ணுகின்றான். நாம கண்ண பாக்குறோம். இது ஓம் நம சிவாய. இது நம்ம உடல்ல ஆகுது. நமக்குள்ள அந்த உணர்வு ஏதாவது கொஞ்சம் குறைக்கணும், நம்ம குழந்தைய உதைக்க ஆரம்பிச்சிடறோம். அப்ப இந்த உணர்வுகள் நமக்குள் சிவமாகுது. இப்படி நம்ம வாழ்க்கையில் ஒவ்வொன்றும் சிவமாக்கப்படும் போது நம் மனிதான நிலையில் பரசுராம் அப்படின்னு சொன்னா அவன் வேதனைப்படுறான்னு உதவி செய்யறோம். அப்ப நான் நினைச்சுனா ஈஸ்வரா அவன்கிட்ட வேண்டணும். அந்த துருவ மகிழ்ச்சினா சக்தி நான் தரணும், என்னோட முழுகணும். அவன் வேதனைப்பட்ட உணரை இதையோட சேர்த்து தணிக்கணும். அதை அணுவாக மாற்றணும். இது உடலாக்கணும். சொல்றது அர்த்தம். அப்ப நாம உடலாக்கியப்ப நம்ம நினைவு இருக்கணும். மகிழ்ச்சின சக்தி அவனுக்கு கிடைக்கணும். இந்த துன்பத்தில இருந்து விடுபடணும். இந்த உணர்வு ஒளியை பறக்கணும். நீங்க செய்யறீங்களோ செய்யலையோ, நீங்க என்ன ஒருத்தன் வேதனைப்படுறான்னு சோறு கொடுக்குறீங்க, எவ்வளவு நேரத்துக்கு இருக்கும்? அன்னைக்குதான் போங்க. அடுத்தாப்படியும் பிச்சை நீங்க அவன் நிவர்த்தி பண்ண முடியுமா? ஆக அவருடைய உணர்வுகள் பெற வேண்டும் என்று உங்களுக்குள்ள அந்த தீமைகள் வராது தடுக்க வேண்டும். ஆக நீ இந்த மாதிரி கிழப்ப மகிழ்ச்சினா சேர்த்து பண்ணி எதிர்காலம் நல்லா இருக்கும்னு சொல்லி நீ நல்லா இருக்க இந்த உணர்வை வித்த போட்டு விட்டுருவோம். எண்ணினால் தடுப்ப என்ன விலை என்றால் கிடைக்கும். ஆக இந்த வித்தை நீங்க அங்க போகணும். இதே மாதிரி நண்பர்கள்ல நோயாக இருக்கிறாங்க. போன உடனே என்ன செய்யறீங்க? அவங்க நோயை விசாரிக்கணுங்க. நோயை விசாரிக்கணும். உயிரில பட்டுன்னு உங்க உடல் சோர்வு அடைஞ்சிடும். அப்ப சோர்வு அடைஞ்ச உடனே சோர்வு அடையும் செய்யும் அந்த அணுவா விளையுது. அந்த மனித உடல்ல விளைந்து அவன் எத்தனை வேலைப்பட்டோ அதை மீண்டும் எடுத்து நமக்குள் விளைய தொடங்கிடும். அப்ப நாம உடனே கேட்டோம் நினைச்சு ஈஸ்வரா அவங்ககிட்ட வேண்டும். அந்த துருவ மகிழ்ச்சியின் சக்தி நான் தரணும். என் உடல் முழு பண்ணி என் ஜீவாத் பார்க்கணும். இதை இணைக்கணும். 2 நிமிஷமா அதை செய்யணும். அது செய்து முடிஞ்ச உடனே இது என்ன செய்யணும்? மகிழ்ச்சியின் சக்தி வேணும் நண்பனுக்கு. அந்த மகிழ்ச்சியின் சக்தி நலமாகணும் அப்படின்னு நீங்க சொல்லிட்டு இதை விட்டுரும். இப்படி செய்யப்படும். இது என்ன செய்யும்? இந்த உணர்வு அதை கலந்து அவன் வலிமை பெற்ற இந்த உணர்வை செய்யணும். நீங்க எடுக்கிறதுக்கு சக்தி கொடுக்குற இப்ப உபதேசத்துல திட்டினவங்களை உங்களை திருப்பி எண்ணும் போது உங்களுக்கு பதட்டமும் கோபம் வருதில்ல. அதே மாதிரி உங்களுக்கு அந்த அருஞானத்தை நீங்க பெறக்கூடிய தகுதி பதிவாக்குற நினைவாக்கும் போது கண்ணுக்கு வருது. அந்த உணர்வின் தன்மை நீங்க எடுக்கிறீங்க. இப்ப இது கலந்து பழகணும். அப்படி கலந்து பழகினாத்தான் அந்த தீவிகளை அடக்க முடியும். இது சிவமாக்க வேண்டும். நீங்க தனித்த அந்த நோயை ஏற்பட்டு அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு வீட்டுல போய் நான் போய் இதெல்லாம் நல்லா நினைச்சு இது முதல்ல அணுவாயிரும். 2வது வரை இதை கொண்டு போறது ரொம்ப சிரமம்.
முதல்ல வரும்போது ஒரு செடி விளையப்படும் போது அந்த செடியோடு இந்த உரத்தை இணைத்து வைத்தோம்னா நல்லா இருக்கும். ஆகவே இந்த தீமையின் உணர்வு நமக்குள் வளராதுன்னா அப்பதைக்கு போய்தான் வாழ்நாளே தியானம் என்று. அப்ப நம்ம அதை பற்றுடன் பற்றும்போது தவறி போயிடுச்சு. இது குறைஞ்சது அணுவின் தன்மை வரவருக்கு முன்னாடி நம்ம ஒரு நிமிஷம் செய்திருங்க, அது ஒரு பழக்கத்துக்கு வந்துருங்க. இந்த தீமைகள் அவங்க வளராது. விதி சிவமாக்க வேண்டும். நாம பெருசிவம் வாழ்க்கையில பாக்குறவெல்லாம் சதா சிவமாயிட்டு வரும். எதனைப்பட ஒரு பார்த்தா சிவமாகுது. ராம் ஓம் நம சிவாய. நாம நுகர்ந்து பார்த்தா ஓய் என்று பிரணமாகுது, இம்மண்டாகுது. ராம் ஓம் நம சிவாய சிவாயம். இப்ப அவர் கேட்டவுடனே அவர் நோயோட இருக்கான்னு திருப்பி சொல்றோம். திட்டுறாங்க கேட்கிறோம், அந்த திட்டுறதுன்னு ஓம் நம சிவாய. நம்ம அந்த உணர்வு திருப்பி சொல்லணும். திட்டினா சும்மா விடக்கூடாதுன்னு நம்ம திருப்பி சொல்றோம். இப்போ ஒருத்தர் நோயோட பட்டிருக்கிறார், ஓம் நம சிவாய, அதான் அந்த மாதிரி வேதனை சொல்றார். அந்த உணர்வின் தன்மை நாம் எடுக்கும்போது இரு உணர்வு நமக்குள் விளையுது. அப்ப இதைத்தான் சதா சிவமாக்கி கொண்டிருக்கிறோம். தவிர நாம் நமக்குள் வருவதை பரசுராம் சமப்படுத்த நிலையை பெற்றோம். இப்ப காய்கறிகள் என்ன செய்யறோம், இருக்கிறத வேக வைக்கிறோம், அதில் பல பொருள்களை சேர்க்கிறோம், சுவையா உருவாக்கும். இதே மாதிரிதான் பலருடைய எண்ணங்களை நாம் கேட்கிறோம். உடனே இந்த தீமையுடைய அருஞானி உணர்வு இதை கலக்கிறோம். ஆக இதை கலந்து விட்டால் சமப்படுத்த இந்த உணர்வை சமப்படுத்தும் போது அருஞானி உணர்வு நமக்குள் இந்த நிலையில் தனியுது. இப்ப சொல்றவங்களுக்கு இதை செயல் வேண்டும். இதை நாம செய்தோம்னா கொஞ்ச நாள் பழகிட்டா போறோம். நீங்க சொல்ல வேண்டாம், தன்னாலே சொல்ல வைக்கும். இதுக்கு முன்னாடி நீங்க சொல்லுவீங்க, ஐயோ அம்மா அம்மாங்க இப்ப ஈஸ்வரான்னு வரும். இப்ப உயிரை நினைக்க வரும். அதோட நினைச்சு இந்த மகிழ்ச்சி நாசைக்கு வேணும் நினைச்சிட்டீங்கன்னா விளைஞ்சிருது. எடுத்த உடனே யாரா இருக்கணும் ஈஸ்வரா ஒன்னு வேதனை கலந்து எடுத்துறீங்க. அப்ப நம்ம அந்த மகிழ்ச்சி நாசைக்கு பண்ணி இதை நினைச்சிடும். இது நினைச்சு பழகிட்டேன்னா எந்த துன்பத்தையும் நீக்க முடியும். உங்க சொல்லால் பிறருடைய துன்பத்தை போக்க முடியும். இது உங்க துன்பத்தை போக்கும் உணர்வு விளையுது. ஒருத்தர் துன்பத்தை கண்டுணரும் போது துன்பத்தை விளைவிக்க அணுவு விளையுது. துன்பத்தை அகற்றி அறிஞான உணர்வு மகிழ்ச்சினா சக்தி பண்ணி நினைச்சுன்னா அந்த துன்பத்தை அடக்கும் சக்திங்கிறது பரசுராம். கொஞ்சம் பழக்கத்துக்கு தியானம் என்பதுதான். அது செய்யாதபடி யாரோ செய்வார், எவரை செய்வார், நம்ம அழைத்து சொல்லலாம். அந்த உணர்வின் தன்மை வரும்போது இந்த உயிர் எதனை வலுப்பற்றோம் அங்கே செல்லும். இந்த கண்ணின் நிலைகள் எதை கூர்மையாக எண்ணுகின்றோ அதன் வலியும் நமக்குள் சேர்க்கின்றோம். இப்ப நீங்க வான மண்டலத்தை நோங்கும்போது உங்க நினைவு எங்க வருது, அங்கதான் போகுது. அந்த உணர்வின் தன்மை வரும்போது கூர்மை அவதாரம். அந்த வலிமை கூடும்போது கண்ணன் என்ன செய்யறான், அர்ஜுனனுக்கு சாரதியா போறான். இப்ப வேதனைப்படுற என்ன நீங்க எடுத்துனா இது அர்ஜுன் ஆகுது, சாரதியா வந்து அவங்க உடலுக்குள்ளே சேர்க்கும். ஆனா அந்த அருஞானி உணர்வு நாம் பெற வேண்டும் என்று இது அர்ஜுனாக வலிமையாயிரு. அப்ப அந்த கண் அங்கே அழைத்து கொண்டு போய் எதை உணர்வு வலுவாச்சோ அந்த கூர்மை அதன் வலுவாக நம்ம அங்கே அழைத்து செல்லுகின்றது. சொல்றது பார்த்தமாக இதான் தெளிவாக்கப்பட்டுள்ளது. மகாபாரதத்திலையும் கீதா உபதேசத்திலையும் தெளிவாக இதை நாம ஒண்ணும் புதுசா சொல்லலை. அவங்க சொன்னதை நான் திருப்பி சொல்றேன், விளக்கமா சொல்றேன். சொல்றது அதான் கிருஷ்ணா கிருஷ்ணா கிருஷ்ணாங்கிற மாதிரி ஹரே கிருஷ்ணா ஹரே ராம் ஹரே கிருஷ்ணா ஹரே ராம் ஹரே கிருஷ்ணா ஹரே ராம் சொல்ற அந்த ராமன் யாரு, ஹரே கிருஷ்ணா யாரு. இப்ப நான் ஒருத்தர் உதவி செய்யறேன் என்ற ஹரே ராம். அப்ப அந்த கண்ணின் நினைவு ஹரே கிருஷ்ணா அவனை பற்றி தெரிஞ்சுக்கிறேன் சொல்றான். ஹரே கிருஷ்ணா ஹரே ராம் தான் சொல்றாங்க. முதல்ல ஹரே கிருஷ்ணா ஹரே ராம் உன்னை நான் பார்க்கிறேன், அந்த உணர்வு தன்மை எனக்குள்ள வரும். அப்ப அந்த எண்ணத்தின் செயலாக ஹரே கிருஷ்ணா ஹரே ராம் ஹரே கிருஷ்ணா ஹரே ராம் ஹரே ராம் ஹரே கிருஷ்ணா சொல்றது. நான் இதை பார்க்கல, அந்த கண்ணின் தன்மை கூட நான் பார்க்கின்றேன். சொல்றது உங்களுக்கு அர்த்தமாகுங்களா? இப்ப இதை மாதிரி நான் கழிச்சு பறந்து விட்டார். இப்படி தப்பான வழியில போய் சொல்லிட்டு எவனோ வர்றானோ பறந்துருக்கிறானே, இங்க இருந்து விண்ணுக்கு சேர்ந்தவன் கல்கியாகிறான், அவன் இங்க பறக்கிறானே. எப்ப பறக்கிறான்? அவன் எப்பயே பறந்து அங்கே இருக்கிறான். இந்த உயிரின் தன்மை இந்த உணரின் தன்மை அகப்போதுதான் அந்த விண்ணுல நாட்டிலும் மண்ணுலகை ஈர்க்கும் தன்மை வாழா வீசின் குதிரை மேல போய் பறக்கிறான். ஏன்னா மேல் நோக்கி சொல்றான். ஆக வாழை கையில வச்சவன் கல்கியை காட்டுறாங்க. இந்த புவியின் ஈர்ப்பை வீழ்ச்சி விட்டு அந்த உணவின் தன்மை கொண்டு அங்கே செல்கிறான்னு உருவமாக்கி காட்டிருக்காங்க. வேண்டாமோ சொல்றாங்க. இதுகளெல்லாம் இந்த ஆவியின் தன்மைகள். இன்னைக்கு ரஜினிஷ் எதை உருவாக்கணும், இந்த உணவின் தன்மை கருதலை வைத்தோன்னு இவன் நினைவு இழக்க செய்றான். தன்னை இழந்த ஆட்டங்கள் ஆடுகின்றான். தான் யார் என்ற நிலையில நினைவுழந்து தடமாடுகின்றான். இவன் இதே உணர்வு போன உடனே இவருடைய நிலைகள் மறந்து விடுகின்றன. சொல்லுவப்பட்டாச்சு. ரஜினி சீதைக்கு கொஞ்சம் அப்படி நினைச்சு கொண்டாங்க. இதெல்லாம் நாம் அதுல சிக்கிறவங்க ஏதாவது அதுல இருக்கக்கூடிய நிலைகளை பார்க்க போகும்போது எவ்வளவு தவறான நிலைகள் போறாங்கன்னு இது ஒரு காலத்துல இதுல வரும். கண்ட பக்கம் உரைக்க போறாங்க.
ரஜினிஷா அங்க இருந்தான். அந்த உணவு பத்த உடனே இது வந்து பூனாவில உதைக்க ஆரம்பிச்சோடனே அமெரிக்காவுக்கு போனாங்க. இதே மாதிரி இங்க வரக்கூடியவர் தான். இதுல இருக்கக்கூடிய முக்காவாசி பேர் தவறான வழிகளில் சென்று கொண்டிருக்காங்க, அவங்களுக்கு தெரியாது. அது வந்து ஒரு உடல்ல இன்னைக்கு இருக்குதுன்னா இந்த ஆவியின் உணவுகள் சேர்த்த உடனே அது ஆடும். இப்ப நாம என்ன செய்யணும், அருளாடி கோடங்கள் தொட்டங்கள் கொட்டுறோம் இல்ல, ஆடுங்க. அதே மாதிரி இந்த உணர்வின் தன்மை எந்த ஆவியை சேர்த்த உணர்வு வருதோ இந்த ஆட்டி படைக்கும். இவன் தன்னை அறியாம இருக்கும். இன்னைக்கு எதுவும் அருளாடுறவங்க சேலை தனியா பாக்குறாங்க. அதே மாதிரிதான் இன்னைக்கு என்ன இருந்தாலும் உணர்வின் தன்மை உணர்ச்சி செய்யப்பட்டு தன்னை அறியாம ஆடும். இளந்தி சமயத்தில் இன்னைக்கு எடுத்துக்கிட்டோம்னா இருட்டறையில என்ன செய்யணும், பூடி வச்சிருவாங்க. இதே மாதிரி பாடல்கள் ஒண்ணு தன்னை அறியாம ஒருத்தர் மோதி கிடப்பாங்க. இவங்க பார்க்கலாம். இதெல்லாம் நான் அங்கிருந்து பாக்குறேன் இவன் என்ன செய்யறான்ட்டு. இப்ப சொல்றது ஒருத்தாச்சுங்களா, அதான் செய்யறாங்க. அதான் நாத பிரம்மம் நாம் ஒளி எழுப்புறோம். இந்த உணர்வின் இச்சையில கூட்டம் போது பிரம்மம் உருவாகுது. அந்த உணர்வின் தன்மை நீ இயக்குகின்றாய். அதான் வாட்டி இசையில ஏசி தன்னை அறியாம ஆட்டி படைகள். அதே இதை காப்பி அடிச்சிருக்கிறானுங்க. நேற்று வரையும் மெட்ராஸ்ல இருந்து இருந்தவன் அந்த கருவறையில வச்சு ஜோசியம் சொல்லிட்டு அது இருக்குது இப்ப இருக்குன்னு சொல்லி இருந்தாங்க. பார்த்தது எல்லாத்தையும் அவன் என்ன செய்ய இந்த மாதிரி சில இதுல போயிட்டு வருது, ஜோசியம் சொல்றது இந்த மாதிரி சொல்றாங்க. இப்ப வந்து ஆந்திராக்காரங்க, இந்த ஆந்திரா இது அவங்க எல்லாம் ஜாஸ்தியா அவங்க வருவாங்க. இன்னைக்கு அதுல வரக்கூடிய கூட்டம் இங்க போடுறாங்கன்னா இங்க வந்து இது பண்றாங்க. இன்னைக்கு அதே மாதிரி இந்த சினிமா நடிகர்ல போன உடனே அவங்களுக்கு இந்த உணர்ச்சி அவங்களுக்கு ஒரு பழக்கமா இருந்துச்சு. இந்த ஆதிகள் வந்து ஆரம்பிக்க ஆரம்பிச்சான். இந்த இன்னைக்கு ஆசையுமே இந்த நிலையை செய்யறோம். இது எங்க போகும்னா விஷத்தன்மை மேல மருவத்தூர் மரவன் மாதிரி இவர் வந்து விஷக்காற்றுகள் பரவிட்டு இருக்கு. தன்னை உணர்வு இங்க அறிவிழக்கப்படுது. இன்னொரு ஆவின் இயக்கத்திற்குள் சிக்கப்படுறாங்க. நீங்க நினைச்சு இந்த உணர்வு பட்ட உடனே இந்த கரு ஒளிகள் அங்க போய் கத்துட்டு வரவங்க சொல்லி அத்தனை இப்ப இதுல வர்றாங்களே ராமகிரி இது இந்த என்னமோ இது உத்தரப்பிரதேசத்துல இருந்து வந்த உடனே ராமச்சந்திர மிஷன் அவர் எனக்குள் இருக்கிற இதயத்திலிருந்து பேசுகிறார், என் இதயத்திலிருந்து பேசுகிறார்னு சொல்லுவாங்க. சொல்றாச்சுங்களா, அவர் என்னை அழைச்சி செல்வார். இப்படி ஒரு மிஷன் இருக்குது. ஏன்னா இன்னொரு ஆவினுடைய தன்மை வளர்ப்பும்போது அடிமையாட்டத்தில் அதை எடுத்துக்கொண்டு போகுது. இப்படித்தான் செய்யறாங்க. தவிர நாம் எண்ணக்கூடிய நம்ம உயிர் செய்கின்றது. நாம் எதை எண்ண வேண்டும், இதை கடந்து சென்ற அருஞான உணர்வை நமக்குள் இணைக்க வேண்டும், அதை நமக்குள் பெருக்க வேண்டும். அதை எதை எண்ணுகின்றோமோ அதை ஏற்கின்ற நீ எதை எண்ணுகின்றாய் அதுவாகின்றாய். இதை விட சாஸ்திரம் உங்களுக்கு கூறணும்னு நினைக்கிறீங்களா? எவ்வளவு தெளிவாக கொடுத்துருக்கு. நம்முடைய சாஸ்திரம் எதுவும் பொய்யல்ல, பொய்யாக்கி வச்சிருக்கிறோம். உண்மையை நம்ம உணராதது, மறைக்கப்பட்டது, மறைந்தே போய்விட்டது. நாம் அது தெளிவாக்கப்பட வேண்டும் சொல்றது. அதனால நாம இது ஒவ்வொருத்தரும் உங்களுக்கு உறுதிப்படுத்தணும். இது ஒவ்வொருத்தரும் நீங்க தெளிவுபடுத்தணும். ஆக இந்த தெளிவின் தன்மை நீங்க வளரணும். உங்க பார்வை பெரிய தெளிவாக்கணும். தெளிவாக்கும் உணர்வு உங்களுக்குள் விளையணும். உங்க பார்வை பெறக்கூடிய தெளிந்த பெறும் சக்தியாக வர வேண்டும். உங்களை பார்த்தாலே அவரை தெளிந்த மனம் பெற வேண்டும். அந்த சக்தி பெற வேண்டும் என்று இப்ப நாம தியானிக்க போறோம். இது ஒவ்வொரு நிமிஷத்துல வளர்த்துக்கணும்.